நிஃப்டியில் இன்றைக்கி நான் எங்கே ட்ரேட் எடுத்தேன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இது வந்து நான் நேற்றே போட்டு வச்ச சேனலு. ஸோ ட்ரெண்ட் லைனு நேற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்டை வந்து மார்க்கெட் கீழே பிரேக் பண்ணிட்டான். பிரேக் பண்ணி எக்ஸாக்டாக இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல ட்ரெண்டை பிரேக் பண்ணோன்னே கீழே வந்து இவ்வளோ தூரம் பாயிண்ட்ஸ் கொடுத்தான். ஸோ மார்க்கெட் இதோடு முடிஞ்சதுனால இன்றைக்கி காலையில் ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்னோடய செட்டப் வந்துச்சுன்னா நான் ட்ரேட் எடுக்கலான்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு கேண்டில் இங்கே பாருங்கள், இது ஒரு விக் வச்சு இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம ஏற்கனவே போட்டு வச்சுருந்தால இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணி இங்கே பாருங்கள், இந்த 1 2 3 இத்தனை மல்டிபிள் டைம் இந்த ட்ரெண்ட் லைன், அதாவது ரெசிஸ்டன்ஸாக இருக்கிற இந்த ட்ரெண்ட் லைனில் பட்டு, ஸோ நான் இதை பிரேக் பண்ணி எப்பயுமே மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். ஒரு கேண்டில் 9:15க்கு அப்புறம் தான் ட்ரேட் 9:15லேருந்து 9:30 15 மினிட்ஸ் கேண்டில் முடிச்சதுக்கப்புறம் தான் ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய ஸ்வீப் எனக்கு கிடச்சிச்சு. இது வந்து எனக்கு ஒரு நல்ல குட் சைன். பிகாஸ் ஏன்னா இந்த மாதிரி எனக்கு கிடச்சிச்சின்னா நான் இமீடியட்டாக என்ட்ரி போட ஆரம்பிச்சிடுவேன். பிகாஸ் இங்கே இருக்க லிக்விடிட்டி எல்லாத்தையுமே, இங்கே இருக்கிற எல்லா லிக்விடிட்டியுமே இவன் எடுத்துட்டான் கேண்டில். ரெண்டாவது இது ஒரு ஃபில்லிங். ஸோ எக்ஸாக்டாக இந்த இடத்த வந்து ஃபில் பண்ணிட்டான் கேண்டில். ஸோ இதை வந்து முடிச்சிட்டான் அந்த டார்கெட்டை. இந்த டார்கெட்டை முடிச்சுட்டு கீழே இறங்கி இந்த ட்ரெண்டுக்கு மேலே, ஆக்சுவலி இந்த ட்ரெண்டுக்கு மேலே, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இந்த கேண்டில் ஒரு பாடி வச்சுருந்துச்சுன்னா இந்த என்ட்ரி நான் வேலிடான என்ட்ரியாக இருந்திருக்காது. நான் கால் ஆப்ஷன் தான் பை பண்ணியிருப்பேன். பட் எனக்கு என்ன ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் இங்கே தெரிஞ்சிச்சுன்னா, இது வந்து கரெக்டாக அந்த ட்ரெண்ட்லேருந்து பாடி க்ளோஸ் ஆகி முடிஞ்சிருக்கு. ஸோ நான் இதை வந்து புட் ஆப்ஷன் பை பண்ணலான் இருந்தேன். இந்த கேண்டில் முடிஞ்ச இமீடியட்டாகவே நான் புட் ஆப்ஷன் பை பண்ணிவிட்டேன். அதே மாதிரி ப்ரைஸ் சார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு புட் ஆப்ஷன் நல்ல ஒரு ப்ரைஸில் இருந்துச்சு. 28 ருபீஸ் கிடச்சிச்சு. அந்த ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா சார்ட்டில் லோவஸ்ட் லோவில் இருந்துச்சு. அதனால் நான் தைரியமாக ரிஸ்க் எடுத்து என்னோட டேக் ப்ராஃபிட் வந்து இங்கேருந்து அட்லீஸ்ட் இங்கே வர வரைக்கும்போது நான் இந்த ப்ரீவியஸ் டே லோ இருக்குல்ல, இல்லைனா இங்கே ஹை, அட்லீஸ்ட் என்னோடய டார்கெட் வந்து இங்கே இல்லைனா இங்கே, இது ரெண்டுத்தில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கிடைக்கிற மாதிரி நான் வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ என்னோடய டார்கெட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் மார்க்கெட்டில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். மார்க்கெட் எந்த ஒரு செட்டப்பும் எனக்கு நான் ட்ரேட் பண்ணுறதுக்கான எனக்கான எந்த செட்டப்புக்கோ எந்த ஜோனோ எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே கிடைக்கல. ஸோ இங்கேயும் அங்கேயும் அட்லீஸ்ட் மார்க்கெட் இதை டச் பண்ணி இங்கே கீழேயாவது வரும்னு நினச்சேன். இந்த இடத்துல ஒரு புல் பேக் என்ட்ரி ஏதாச்சும் கிடைக்கும்னு பார்த்தா அதுவும் எனக்கு வந்து பாசிட்டிவாக தெரியல. பிகாஸ் பாயிண்ட்ஸும் கொடுக்கல, ரொம்ப மெதுவாக நகர்ந்துட்டு இருந்தான். ஸோ அதனால் இந்த ஒரு ட்ரேடோடு முடிச்சிட்டேன். இந்த ட்ரேடோட இந்த வீடியோ முடிக்கும்போது நான் உங்களுக்கு இதோடு சேர்த்து நான் அட்டாச் பண்ணுறேன். நான் தினமும் எடுக்கிற ப்ராஃபிட்டு எதை வச்சு எடுக்கிறேன், எதனால் அனலைஸ் பண்ணி எடுக்கிறேன், இதனால தான் எனக்கு வந்து மார்க்கெட்டில் இந்த இடத்துல எனக்கு என்ட்ரி கிடச்சிச்சு. ப்ரீவியஸாக மார்க்கெட்டோட சார்ட்டில் நான் ட்ரெண்ட் லைன் போட்டு இந்த இடத்துல இருக்குது, இங்கே ஒரு ஜோன் இருக்குது, இதுலேருந்து கிடைக்கிறதுனால தான் இந்த ஜோனில் வந்து இந்த செட்டப் இருக்கிறதுனால எனக்கு என்ட்ரி கிடச்சி நான் மார்க்கெட்டில் ட்ரேட் எடுக்கிறேன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது எதுக்குன்னா, டெய்லி நான் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறேன், ஒரு கான்ஃபிடென்ட்டாக நான் எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்றது என்னோட நாலேஜ் என்னவோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.